நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் தான் ஒரு 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை விவசாயத்தில் அனைத்து இடுபொருளும் நம்மளே தயாரிச்சுக்கிறோம். அது வந்து நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பனை நாற்று அப்படி கிட்ட காட்டு பனை நாற்று வந்து நடவு பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். ஒரு பாக்கெட் வந்து நமக்கு இங்கே வந்து சேர்றதோட 112 113 ரூபா வருது. ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பக்கம் முளைக்க வச்சு எடுத்து கவர்களை போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து இதை நம்ம காட்டை சுற்றிலே ரவுண்டாகவும் வரப்புக்கு பதியம் நட்டு வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பவுமே கொஞ்சம் ஆழமாக நட்டு வைக்கிறது தான் நல்லது. அதுக்காகத்தான் நம்ம பறித்து வைக்க போகிறேன். இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பனைமரத்தினுடைய சத்து என்ன, பனைமரத்தோட வேல்யூ என்னன்னு எல்லா மக்களுக்குமே தெரியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை இருந்ததுன்னா காட்டில் நீர்பிடிப்பு தன்மையை அப்படியே வச்சிருக்கு. நம்மளுக்கு பனையில் வந்து எல்லாமே உபயோகப்படும். நாளைக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பனைமரம் ஒரு மரம் வந்து நொங்குக்காக கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா ரேஞ்சுக்கு அடைப்படுது. இது நான் 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். நமக்கு வந்து பலன் கொடுக்க 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்போ இது வந்து நமக்கு நிரந்தர வருமானமும் ஆகிக்கும். நம்மளுடைய காட்டில் வந்து நீர்பிடிப்பு தன்மையும் பிடிச்சி வச்சுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் வரப்புக்கு வைக்கும்போது நம்ம 3 ஏக்கர் சுற்றி ஒரு 250 மரத்துக்கு மேலே வைப்போம். 250 மரமும் நாளைக்கு காப்புக்கு வந்தாலும் ஒரு 200 மரம் வச்சாலும் 200 மரத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்கள். மரம்னா 1000 ரூபான்னு வச்சாவே வருஷம் 2 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் எந்த செலவும் இல்லாமல் தண்ணியே விடாமல் வரப்போகுது. இப்போ நம்ம நட்டுக்கிறோம் இதுக்காக. இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு அதுக்கு வேர்பிடிப்பு தன்மை வேணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சொட்டு நீர் போட்டு விட்டுருக்குறோம். இப்போ இது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனில் தான் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற வரப்பு நடப்போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நம்ம காட்டோட பார்டர், இந்த வேலி தெரியுது பார்த்தீங்களா, இந்த வேலியை சுற்றி அப்படியே நம்ம இதுதான் நம்ம வீடு. இந்த காம்பவுண்டை சுற்றியும் காடு 10 அடிக்கு ஒரு மரம் நம்ம வைக்க போகிறோம். அப்படி வச்சா கணக்கு போட்டு பார்த்தா 300 மரத்துக்கு மேலே வருது. ஒரு 250 மரம் வச்சாலும் நாளைக்கு நமக்கு நல்ல வேல்யூ ப்ளஸ் நம்மளுடைய நீர்பிடிப்பு தன்மையும் நல்லா இருக்குது. நமக்கு உயிர் வேலியாகவும் இது நமக்கு பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் மரம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாம் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் தான் இயற்கை இடுபொருள் தயாரித்து தான் காட்டுக்கு நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பஞ்சகாவியா ஜீவாமிரத்துக்கு மாற்ற சாணப்பாசி கரைசல் பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூமிக்கு மண்ணை வளப்படுத்துறதுக்கு ஹியூமிக்கு பயன்படுத்துகிறோம். எண்ணெய் கரைசல் பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே இந்த காட்டுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அப்படியே இதுக்கும் அதே தண்ணி தான் நம்ம இங்கே